இதெல்லாம் இதுதான். யோசேப்புக்கு தெரியும் இதெல்லாம் வந்து எதிரிகள்ரா, நமக்கு எதிர்நாட்டுக்காரன் எதிரி இல்லை. தாவீதுக்கு யார் எதிரி? சவுலுன்னு சொல்லுவீங்க. தாவீதுக்கு இச்சை எதிரி, இச்சையை மேற்கொள்ள. அதனால தான் இப்போ நான் கடைசியில் பத்சேபாளுக்கு அந்த பாட்டு பாடுறீரே தாவீது, 51 சங்கீதம் அழுது புலம்பி அப்படியே இது பண்ணுறீங்களே, அபிஷேக் யார்? ஓ, இந்த டேஸ்ட் என்ன சொல்லணும்? ஒரு காலத்தில் குடிச்சிங்க, வெறிச்சிங்க, வீதியெல்லாம் புரண்டு போனீங்க, எல்லோரும் எழுப்பி விட்டாங்க. மறுநாள் காலில் ஒன்றும் தெரியாத மாதிரி டிப்டாப்பாக அதே தெருவில் போகிறீங்க, ரட்சிக்கப்படுறீங்க, அபிஷேகம் பண்ணுறீங்க, தேவ சபையில் வரீங்க, காணிக்கை செலுத்துறீங்க, தசவாங்கம் செலுத்துறீங்க, திருவிருந்து எடுக்கிறீங்க, பரிசுத்த சிருஷ்டியாக புது சிருஷ்டியாக மாறுறீங்க. ஒரு ஸ்காட்ச் பாட்டில் வருது, என்ன செய்வீங்க? உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன் தூக்கி போட்டு உடைப்பான், கூப்பிட்டவனே கட்சி கொதறிடுவோம். அதாவது அமுச்சு வச்சோன்னு கூப்பிட்டு இதெல்லாம் செய்கிற அளவு வச்சுக்காதே, இது அசுத்தம். அப்போ தான் செஞ்சேன்னா அதெல்லாம் பழைய அந்த சவகாசமே ஆனான்றுவான். மறுபடியும் அதை எடுத்து உள்ளே வச்சுன்னு